வணக்கம், என் பேர் அருணம். என்னோட தலைப்பு தமிழர் உணவு வழக்கங்கள். இதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இந்த டாபிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக பேச போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னார். என்ன சொல்ல வராதுன்னா, நமக்கு ஹெல்த்தியாக லைஃப் வாங்கணும்னா அதுக்கு ஹெல்த்தியாக சாப்பாடு சாப்பிடணும். நம்ம இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது போனால் நமக்கு பிரியாணி, பொங்கல், பூரி இது மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி 5 வரை நிலங்கள் பொறுத்து சாப்பிடுவாங்க, ஏன் சீசன்ஸ் பொறுத்தும் சாப்பிடுவாங்க. நம்ம முன்னோர்கள் சிறுதானியம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அவங்க அரிசி சோறை சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அரிசி சோறு டெய்லியாக சாப்பிடுவோம். ஏன்னா அவங்க சிறுதானியம் சாப்பிட்டதுனால நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு என்று தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நம்ம சாப்பாடு மட்டும் இல்லை, ஆனால் நம்ம இலை, அதாவது வாழை இலைக்கு கூட மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம வாழை இலைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, கிரீன் டீ மாதிரியே. நம்ம வாழை இலைக்கு ஒரு காம்பனன்ட் இருக்கு, that cure Parkinson disease. அந்த வாழை இலை மேலே சாப்பாடு போட்டால் அது நம்ம சாப்பாடோட டாக்ஸிக் மெட்டீரியல் அண்ட் ஜெர்ம்ஸும் எடுத்துருவோம். உணவு முறை, நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாப்பாடு ஜீரணமாகுமா, ஏன்னா அது நமக்கு ஒதுக்குமான்னு திங்க் பண்ணிட்டு சாப்பிடணும். நம்ம ஒரு வாட்டி நிறைய சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. அதனால காலை மாலை இரவுன்னு பிரித்து வச்சுருக்கோம். நமக்கு இன்னைக்கு குக் புக்ஸ் இருக்கிற மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி மடை நூல்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அது நிறைய டிப்ஸ் கொடுத்துச்சு, எப்படி சாப்பிடணும்னு, எப்படி சமைக்கணும்னு. புரட்டாசி விரதம். புரட்டாசி மாசத்துல வெயில் குறைஞ்சிடும், நிறைய மழை பெய்யும். அதனால நமக்கு நான்வெஜ் ஒத்துக்காது. ஸோ நம்ம வெஜ் தான் சாப்பிடுவோம். நிறைய நோய் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி தீர்த்தமாக குடிப்போம். அதனால நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். நெக்ஸ்ட், ஸோ நம்ம எல்லாம் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக்